ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நைட்டில் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா மத்தியானமே வந்து முடிச்சிருவாங்க, இல்லை ஈவினிங் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட கேப்பில் அதாச்சும் வந்து இந்த மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 3, 4 இல்லை 4 to 5 இந்த மாதிரி டைமில் வந்து அவங்க வந்து தூங்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ரீசன் வந்து எல்லாருக்குமே அது காமனாக தெரியும். ஸோ நைட்டு வந்து மதியானம் வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து மதியானம் தூங்குறவங்களா இருந்தால் நைட்டு சீக்கிரம் தூக்கம் வராது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் உங்கள் லைஃப்பில். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நான் சக்ஸஸ் பண்ணணும், ஒருவேளை நம்மளோட பையன் வந்து படிக்காமல் இருக்கான், நம்ம பொண்ணு வந்து கொஞ்சம் படிக்காமல் இருக்காங்க, இல்லை வேறு ஏதாச்சும் வந்து அவங்கள வந்து நல்லா வந்து கொண்டு போகணும் அப்படின்ட்டு வந்து நிறைய வந்து கடமைகள் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் நைட்டு தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தூக்கம் வராது, டிஸ்டர்ப் ஆகும். இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா வந்து சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து என்ன நடக்க போகுது, அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோடு நாளைக்கு வந்து வேறு டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அங்கே என்னெல்லாம் நடக்கும், நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ எக்ஸைட்மெண்ட் இருந்தால் கூட வந்து உங்களுக்கு வந்து அது நீங்கள் நாளைக்கு நடக்க எதுவாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் டூர் போகிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நடக்க போகிற விஷயம் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு வந்து காமனாக வந்து சொல்லலாம். அதுக்காக கூட வந்து தூக்கம் வராமல் இருக்கலாம். கமிட்மெண்ட் அப்படின்னும் வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டெய்லியும் வந்து பழகியிருப்பீங்க. அதாச்சும் இந்த டைம் தான் வந்து நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பழகியிருப்பீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ நான் 1 மணிக்கு தான் தூங்குவேன், நான் 12 மணிக்கு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பழக்கம் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கும். ஸோ அதனால் கூட வந்து சில பேருக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஸோ நைட்டு வந்து நான் 1 மணி வரைக்கும் ஃபோன் பார்ப்பேன், 2 மணி வரைக்கும் ஃபோன் பார்ப்பேன், நான் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படின்றத தவிர்க்கணும். ஸோ உங்களால் முடியல அப்படின்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டார்க் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு அளவுக்கு வந்து உங்கள் தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இதுவும் வந்து ஒரு ரீசன் வந்து சொல்லலாம். அந்த தூக்கத்தை வந்து எப்படி இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன்னால எப்படி வந்து நம்ம தூக்கத்தை சீக்கிரமாக வந்து நம்ம தூங்குறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தான் வந்து டெய்லியும் வந்து உங்களோட தூக்கத்தை வந்து சீக்கிரமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி தூங்கணும். அதாச்சும் நீங்கள் உங்களோட ஒர்க் வந்து 10 மணி வரைக்கும் இருக்குது, இல்லை 9 மணி வரைக்கும் இருக்குதுன்னா முன்னாடியே ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடணும். மைண்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் வந்து எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. இன்னொரு ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தூக்கம் சீக்கிரம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கவுண்டிங் பண்ணலாம். 1 to 10 வரைக்கும் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் 10 to 1 வந்து கவுண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தூக்கம் வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். இதே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக தூங்கலாம். ஸோ தூக்கன்றது ரொம்பவே வந்து முக்கியம் நம்ம லைஃப்பில். ஸோ கண்டிப்பாக நிறைய நேரம் வந்து தூங்கினா தான் நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம நல்லா வந்து கொண்டு போக முடியும். ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் கம்மியாக வந்து தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக அதோட விளைவுகள் வந்து சின்ன பசங்களாம் இருந்தீங்க, அதாவது வந்து சின்ன பசங்களாம் அந்த ஸ்டடீஸ் பண்ணுறதவங்களும் இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் போகிறவங்க, இல்லை 25 to 30 இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தூக்கத்தை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே கண்டிப்பாக இந்த பீரியடில் நீங்கள் தூங்கியே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து லாங் லைஃப் உங்களோட வந்து ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய நாள் வந்து இருந்திருப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டிங்கலாம் 70, 80, 90, 95 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஏதோ ஒரு நோய் சீக்கிரமாக வந்து நம்ம வந்து இறந்துடுறோம். அதாவது ஒரு 50க்குள்ளேயே வந்து பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அதுக்கு வந்து காரணம் மெயின் இதுவாக கூட இருக்கலாம்.